சுதந்திரம் என்பது நான் அடிமையாக இல்லாமல் இருப்பது மட்டுமல்ல, நான் யாரையும் அடிமைப்படுத்தாமல் இருப்பதுதான் உண்மையான சுதந்திர உணர்வு உடையதற்கு அடையாளம். எனக்கு கீழே ஒருத்தர் இருக்கிறான் நான் சொன்னாலே நான் பைத்தியம்னு அர்த்தம். உலகத்துல விளைச்சல் பொருள் இருக்கு, பசியோடையும் மக்கள் இருக்காங்க, எல்லாருக்கும் பிரிச்சு கொடுக்க முடியும். ஆனாலும் ஏன் இந்த உலகத்துல நடக்கலைன்னா, இன்றைக்கு உலகத்தின் தலைமை பொறுப்பில் இருக்கிற பல நூறு தலைவர்கள் மனநலம் பாதிக்கப்பட்டவர்கள். அவர்கள் வெறுப்பும் பகையும் துயரமும் வன்முறையுமாக அவர்கள் உயர்ந்த இடங்களை போய் அடைந்தார்களே ஒழிய அவர்களுக்குள் மனித அன்பு பூத்த ஒரு பெருநிலை அவர்கள் அடையவில்லை. இவனாவது சொர்க்கத்துக்கு போனானா? யாராவது கடவுளை போய் பார்த்தானா? பார்க்காத கடவுளுக்கும் போகாத சொர்க்கத்துக்கும் ஏன் இந்த பைத்தியங்கள் அடித்துக் கொள்ளுகின்றன? தெளிவு இல்லை, ஞானத்தினுடைய தெளிவு இல்லை. சொல்லிக் கொடுக்கப்பட்ட மதங்கள் தான் உங்களால் கண்டுபிடிக்கப்பட்டன. சொல்லிக் கொடுக்கப்பட்ட கடவுளை வைத்துக் கொண்டு சண்டை போடுகிறீர்கள். நீங்களாக கடவுளை கண்டுபிடித்திருந்தால் சண்டை போடுகிற எண்ணமே உங்களுக்கு இல்லாமல் போயிருக்கு. பல பேர் என்ன நினைக்கிறான் தெரியுமா? அவன் மதம் மட்டும் ஒஸ்தி, மற்ற மதம் எல்லாம் முட்டாள்தனம் நினைக்கிறேன். இல்லப்பா, பைத்தியக்கார ஆஸ்பத்திரியில் எல்லாமே பைத்தியம் தான். அது போய் தனித்தனியா உட்கார்ந்தாலும் ஆராய்ச்சி பண்ணது. எனக்கு ஒரு நல்ல தலைப்பு கொடுத்திருக்கிறார்கள், அன்பே அறம் என வாழ்க என்ற ஒரு கருத்து. குடும்பத்தில் அன்பா இருக்கிறதுல எந்த சிக்கலும் கிடையாது. ஆனால் குடும்பத்தை தாண்டி வெளியில வருகிற போது அடுத்த மனிதனோடு நாம் அன்போடு பழகுவது, உறவுகளை பேணுவது என்பது கொஞ்சம் சிரமமான ஒன்று. காரணம், நாம் ஏதாவது ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ளே நம்மை அடையாளப்படுத்தி கொண்டு இன்னொருவரை வெறுக்கிற ஒரு இயல்புக்கு போகிறோம். சுவாமி விவேகானந்தர் அமெரிக்காவுக்கு போயிருந்த போது ஒரு தலைப்பாய் கட்டி அவர் தன்னுடைய அந்த காவி உடையிலே ஒரு இடத்தில் பயணம் செய்து கொண்டிருக்கிற போது ஒரு அமெரிக்கர் வந்து இப்படி அவரை பார்த்து விட்டு ஒரு நகைச்சுவை நடிகனை பார்ப்பதைப் போல ஒரு கேலி பொருளாக அவரை பார்த்துவிட்டு வேண்டுமென்றே அவருடைய தலைப்பாகையை பிடித்து இழுத்திருக்கிறார், அவமானப்படுத்துவதற்காக. அப்போது விவேகானந்தர் கேட்டார், ஏன் இது போன்ற ஒரு நபரை நீங்கள் பார்த்ததில்லையா என்று கேட்கிறார். அவர் இல்லை இல்லை, நம்ம ஊர்ல காமெடி பீஸ்னு ஒரு வார்த்தை சொல்வார், அது மாதிரி உங்களை பார்த்தா காமெடி பீஸ் மாதிரி தான் இருக்கிறீர்கள் அப்படின்னு. அப்போ விவேகானந்தர் ஒரு வார்த்தை சொல்லுகிறார், உடையாலும் உணவாலும் வெவ்வேறு நாட்டாலும் நாம் வேறாக இருந்தாலும் நீயும் மனிதன் நானும் மனிதன் என்ற அறிவு வரவில்லை என்றால் நீ கற்ற கல்வி வீண். இவ்வளவு காலம் நீ படித்த முன்னேறிய நாடு என்று உன் நாட்டை சொல்லுகிறார்கள். இன்னொருவன் எந்த உடையில் இருந்தாலும், எந்த வகையான தோற்றத்தில் இருந்தாலும், என்ன மொழி பேசினாலும் அவன் ஒரு மனிதன் என்ற எண்ணம் உனக்கு வரவில்லை என்றால் நீ படித்த படிப்பு வீண் என்று ஒரு கருத்தை சொல்லுகிறார். இன்றைக்கு அதுதான் மிக மிக அவசியமான ஒன்று. மனிதர்களுக்கு வெவ்வேறு மதங்களிலே பிடிப்பு இருக்கும். ஒருவர் ஒரு வகையான வணக்க முறையை செலுத்துவார், இன்னொருவர் இன்னொரு வகையான வணக்க முறையை செலுத்துவார். ஆனால் ஒன்றை மறந்துவிடக்கூடாது, யார் எந்த கடவுளை வணங்கினாலும் அவர்களது கண்ணீரும் பசியும் வலியும் ஒன்றுதான் என்கிற புரிதல் நமக்கு இருக்க வேண்டும். அவர்கள் சொல்லுகிற கடவுள் ஒன்று என்கிற மேல்நிலைக்கு கூட போக வேண்டாம். அவர்களது கண்ணீரும் அவர்களது பசியும் அவர்களது வலியும் நமக்கு இருப்பதை போலத்தான் அவர்களுக்கும் இருக்கிறது என்கிற ஒரு எளிய புரிதல் இன்றைக்கு அவசியமாக இருக்கிறது. நிறைய நம்பிக்கைகள்ல பல பேர் மாட்டி இருக்கிறார்கள். ஒரு கதையோடு தொடங்குகிறேன். 2 விவசாயிகள், நல்ல நெருங்கின நண்பர்கள், காலையில எழுந்து விவசாய வேலைக்கு போகிறார்கள். இது ஒரு அமெரிக்க கதை. அவர்கள் அங்க காலையில எழுந்து விவசாய வேலைக்கு போய் ஏன்னா வெளிச்சம் வருவதற்கு முன்பாக உடல் வியர்வை செய்கிற வேலைகளை செய்து முடிப்பது பழைய வழக்கம். 2 பேரும் வயல்ல உட்கார்ந்து இருக்கும் போது பைப்பர் அப்படின்னு இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க. அதாவது நம்ம ஊர்ல எப்படி நாதஸ்வரமோ புல்லாங்குழலோ அது மாதிரி பைப் வாசித்து கொண்டு போவது மேல்நாட்டில் ஒரு வழக்கம்.
அப்படி அந்த கிராமத்துக்கு வருகிற ஒரு பைப்பர் ரொம்ப அருமையாக நல்ல வாத்தியத்தை வாசித்து கொண்டு அந்த வயல் வரப்பிலே நடந்து போகிறார். இந்த விவசாயி அந்த வயல்ல இருக்கார், அந்த விவசாயி அந்த வயல்ல இருக்கார். வேலை செய்து கொண்டே அவரை பார்த்தார்கள். ரொம்ப அருமையாக அவர் வாசிப்பதை பார்த்து மகிழ்ச்சி அடைந்தார்கள். ஒன்றும் தப்பு இல்லை. எல்லாம் முடிஞ்சு சாயங்காலமா 2 பேருமே ஒரே இடத்துல சந்திப்பாங்க. அந்த இடத்துக்கு பேரு சாராய கடை. அதுல மட்டும் எந்த விதமான வித்தியாசமும் இருக்காது. 2 பேரும் ஒன்னா ஒரு சாராய கடைக்கு போகும்போது அந்த கடைக்குள்ள போகும்போது ஒருத்தன் சொன்னா, இந்த பைப்பு வாசிட்டு போனானே என்னமா வாசிச்சான் பத்தியா அப்படின்னு. இவரும் சொன்னார், ஆமா ஆமா ரொம்ப நல்லா வாசிச்சான், உண்மையிலே நான் காலையில கேட்டு களைப்பு இல்லாம வேலை பண்ணினேன், ரொம்ப நல்லா வாசிச்சான்னா. இது வரைக்கும் பிரச்சனை இல்லையா? அடுத்த ஆள் சொன்னா, அந்த பச்சை தொப்பி போட்டிருந்தான் பாரு, அவன் எப்படி வாசிச்சான் தெரியுமா, பச்சை தொப்பி போட்டிருந்தவன். இவன் உடனே கேட்டான், அடே கண்ணு கெட்டவனே, அவன் போட்டிருந்தது சேப்பு தொப்பிங்கிற அறிவு கூட இல்லை, உனக்கு கொஞ்சமாவது மூளை இருக்கா? அவன் சேப்பு தொப்பி போட்டவன் அதை வாசிச்சாங்கிறத கவனிக்காம பச்சை தொப்பின்னு பேசுறியே, அதனாலதான் உன் பொண்டாட்டி உன் கூட இல்லைன்னா. மனுஷன் எப்படின்னா ஒரு பொது விஷயத்திலேருந்து நேரா அவனுடைய பர்சனல் விஷயத்துக்கு போவான். போகக்கூடாது. இவன் சொன்ன உடனே பல்ல தட்டிடுவேன், நீ எதுக்கு அனாவசியமா எங்க வீட்டு வேலையை பேசுற, எங்க வீட்டு விஷயத்தை பேசுற, கொண்டுடுவேன் அப்படின்னா. போட நாயே, உன் யோகியதை எனக்கு தெரியாதா? அவ்வளவுதான். 2 பேரும் அடிச்சு புரண்டு உருண்டு சாராய கடை வாசல்லையே, இத்தனைக்கும் குடிக்காமையே உருள்றான். 2 பேரும் பயங்கரமா சண்டை போட்டார். சார் சண்டை போட்டுட்டு ஆனாலும் குடிக்க வந்த இடத்த குடிக்கணும் இல்ல, அந்த கடைக்கார சமாதானப்படுத்தி, அப்பா உட்காருங்கப்பா, கலாட்டா பண்ணாதீங்கப்பா அப்படின்னு உட்காத்தி வச்ச உடனே இவனுங்களுக்கு ஒரு பெரிய ஆச்சரியம். என்ன, அந்த பைப்பரும் குடிக்கிறதுக்கு வந்தான். இவன் 2 பேரும் இப்படி பார்த்து, இவனால தானே நமக்குள்ள சண்டை வந்தது, சே பாரு இந்த பையன் அங்க வராம பார், இப்ப கண்டுபிடிச்சிடலாம் அவன் தொப்பி என்னன்னு கண்டுபிடிச்சிடலாம். அவன் தொப்பியை கொண்டாந்து வச்சான் சார். இந்த பக்கம் பச்சை பெயிண்ட் அடிச்சிருக்கு, இந்த பக்கம் சிவப்பு பெயிண்ட் அடிச்சிருக்கு. இந்த பக்கத்துல இருந்து பார்த்தவன் பச்சை தொப்பிங்கிறான், இந்த பக்கத்துல இருந்து பார்த்தவன் சிவப்பு தொப்பி அப்படிங்கிறான். இப்ப 2 பேருக்கும் அவன் மேல கோபம் வந்தது. நீ இந்த மாதிரி ஒரு தொப்பியை போட்டு வந்ததால் தானே எங்களுக்குள்ள சண்டை வந்தது, நாங்க எவ்வளவு ஒத்துமையா இருந்தோம் தெரியுமா, உன் தொப்பி தான் பிரச்சனைக்கு காரணம்னு தொப்பியை வாங்கி கீழே போட்டு காலில் ஒரு மிதி மிதிச்சு அவனை 2 அடி அடிச்சு இதை இடது கையால் இந்த தொப்பியை தூக்கி இதுதானே பிரச்சனைக்கு காரணம் தூக்கி அந்தாண்ட எரிஞ்சான். அது வாசல்ல இருந்த தண்ணி தொட்டியில போய் விழுந்தது. இவன் 2 பேரும் சண்டையை போட்டுட்டு, அண்ணே நம்ம தெரியாம நமக்குள்ள சண்டை போட்ட இந்த பாவியால பாத்தியான்னு தோள் மேல கை போட்டு 2 பேரும் வாசல்ல வரும்போது தண்ணி தொட்டிக்குள்ள அந்த தொப்பி கிடந்தது. பெரிய ஆச்சரியம் என்னன்னா, அதுல பச்சை கலரும் போயிடுச்சு, வெள்ளை கலர் அந்த கிரீன் கலரும் போயிடுச்சு. அது வெள்ளை தொப்பி, சும்மா பெயிண்ட் அடிச்சு வச்சிருக்கான் 2 பக்கம். ஐயே, நான் இதை பச்சைன்னு நீ செவப்புன்னு, கடைசியில் பார்த்தா அது வெள்ளை தொப்பியா இருக்குதே அப்படின்னா. சார் இதுதான் இப்போ உலகம் முழுக்க நடக்குது சார். ஒரு கலர் ஒருத்தன் வச்சிருக்கிறான், ஒரு கலர் இன்னொருத்தன் வச்சிருக்கிறான். கடவுளுக்கு இதான் கலர் அப்படின்னு எல்லாம் ஆரம்பிச்சா, கடைசியில பார்த்தா கடவுளுங்கிறது கலரே இல்லைன்னு கண்டுபிடிக்கிற போது இந்த பிரச்சனை முட்டாள்தனமான பிரச்சனை அப்படிங்கிற ஒரு உணர்வை இவன் அடையணும். அந்த அடிப்படை உண்மையை புரிஞ்சுக்கணும். இதை புரிஞ்சுக்காம ஒருத்தனோட ஒருத்தன் வெட்டிக்கிட்டு ரத்தம் வரும்படியா சாச்சிக்கிட்டு அதை வச்சு சண்டை போட்டுக்கிட்டு இருந்தா இது அறிவுடைய மனிதன் செய்கிற காரியமா? இன்னும் சரியா சொல்றதா இருந்தா, மதம் எதற்கு தோன்றியது அப்படின்னு கேட்டா, மனதுக்குள் நாம் நிகழ்த்தி கொண்டிருக்கிற சண்டைகளில் இருந்து விடுதலை அடைவதற்குத்தான் மதமே தோன்றியது. நம்ம போராடுகிற இயல்பு உடையவர்கள். அதனால எப்பவுமே நம்முடைய மனசு ஒரு போராட்டத்தில் இருக்கும். அதை அமைதிப்படுத்துவதற்காகத்தான் மதங்கள் என்பவையே தோற்றுவிக்கப்பட்டன. அதை அடிப்படையா வச்சுக்கிட்டு இந்த மாதிரி நம்ம கூத்தடிச்சோம்னா அது என்ன மரபோடு சேர்த்து. எனக்கு முன்பு பேசிக்கொண்டிருந்த ஒரு பெரியவர் தெற்கட்சி சுவாமிநாதன் பேரு, நல்ல பேசுவார் டிவியில எல்லாம். அவர் ஒரு கதை சொல்வார். ஒரு கோயில் கோபுரத்தில் திருப்பணி பண்றாங்க, அப்ப பெயிண்ட் கீண்ட் அடிப்பாங்க. அப்படிங்கிற போது அந்த கோயில் அதுல உட்கார்ந்துருந்த புறா இருக்குது இல்ல, அந்த புறாலாம் அப்படியே பறந்து போய் அதுக்கு உயரமான இடத்துல உட்காந்து பழக்கம். ஒரு சர்ச்சு தேவாலயம் கிடைச்சது, அங்க போய் உட்காந்துக்கிச்சு. பெயிண்ட் அடிச்சு கும்பாபிஷேகம் பண்றதுக்கு எப்படியும் ஒரு 7-8 மாசம் ஆகும். ரிப்பேர்லாம் பண்ணி எல்லாத்தையும் இவங்க முடிச்சாங்க பாருங்க. முடிச்சு கோயிலுக்கு கும்பாபிஷேகம் பண்ணிட்டாங்க. ஆனா அதுங்கெல்லாம் அந்த தேவாலயத்தில் உட்காந்து அங்கேயே குஞ்சு பொறிச்சு அப்படியே வாழ்ந்துகிட்டு இருக்குதுங்க.
அப்புறம் அவங்களுக்கு கிறிஸ்மஸ் வந்தது. கிறிஸ்மஸுக்கு வெள்ளை அடிக்கணும் அப்படின்னு அவங்க சாரங்கீரம் கட்டி எல்லாம் மேலே ஏற ஆரம்பிச்சு அதுக்கு பெயிண்ட்லாம் அடிக்க ஆரம்பிச்சாங்க பாருங்க. புறாவால் அங்கே இருக்க முடியாது. சொன்னால் கோச்சிக்காதீங்க. மனுஷன் இருக்கிற இடத்துல நம்மளால இருக்க முடியாதுன்னு புறா கிளம்பிருச்சு. இதான் உண்மை. அது அங்கேருந்து போய் ஒரு மசூதியில் போய் உட்காந்துதுங்க. சரி அங்கே போய் இருப்போம், உயரமான இடம் அப்படின்னு உட்காந்துருது. இந்த சர்ச்சில் பெயிண்டிங்கிட்டு எல்லாம் அடிச்சு முடிஞ்சதுக்கு அப்புறமா மசூதியில் அவங்களுக்கு ரம்ஜான் வந்தது. அங்கே பெயிண்ட் அடிக்கணும்னு அவங்க ஆரம்பிச்சாங்க பாருங்க. அப்போ அங்கேயும் உட்கார முடியல. ஷைன்னு பறந்து மறுபடியும் கோயிலுக்குள்ள வந்து உட்காந்துச்சுங்க அதுங்க. அப்போ ஒரு தாய்ப்புறா குஞ்சு புறா எல்லாம் உட்காந்துருக்குது. தெருவில் ஒரு 7-8 பேர் கத்தி அருவாள் கடப்பாறை எல்லாம் அடிச்சுக்கிட்டு ஒத்தனோட ஒருத்தர் ரத்தம் சிந்திக்கிட்டு போகிறான். அப்போ இந்த குஞ்சு புறா தாய்ப்புறாவை பார்த்து கேட்டுது, அம்மா என்னம்மா அது தெருவில் ஏம்மா இவங்கெல்லாம் அடிச்சுக்கிறாங்க அப்படின்னு. உடனே அந்த தாய்ப்புறா சொல்லிச்சு, அவர் இந்து, அவர் முஸ்லீமு, இவர் கிறிஸ்துவர், இவங்கெல்லாம் அவங்கவுங்க மதத்தை காப்பாற்றுறதுக்காக சண்டை போடுறாங்க. இந்த குஞ்சு புறாக்கு புரியாமல் கேட்டது, என்னம்மா இந்து முஸ்லீம் கிறிஸ்துவர்னு சொல்றியே, என்ன அர்த்தம் அப்படின்னு. இல்லைடா, கோயிலுக்கு போயிட்டு வரவெல்லாம் இந்து, தேவாலயம் போயிட்டு வரவன், சர்ச்சுக்கு போயிட்டு வரவெல்லாம் கிறிஸ்துவன், மசூதிக்கு போயிட்டு வரவெல்லாம் இஸ்லாமியர், இவங்க ஒருத்தர் சண்டை போட்டுக்குவாங்க அப்படின்னு. இந்த குஞ்சு புறா கேட்டது, ஏம்மா நாம தேவாலயத்துக்கும் போய் உட்காந்துருந்தோம், நாம கோயில்லையும் போய் உட்காந்துருந்தோம், மசூதியிலையும் போய் உட்காந்துருந்தோம். ஆனால் நம்ம எதுவும் இந்து புறா, கிறிஸ்துவ புறா, முஸ்லீம் புறான்னு நம்மளை யாருமே சொல்லவே இல்லையம்மா. புறான்னு தானம்மா சொன்னா. ஆனால் இவங்க ஏமா இப்படி சொல்லிக்கிறாங்க அப்படின்னு. அதுக்கு தாய்ப்புறா சொல்லிச்சு, அதனால தான் நம்ம உயர்வான இடத்துல இருக்கிறோம்னு சொல்லிச்சிருந்தோம். இது ஒரு புரிதல். நாம ஒரு சில அடையாளங்களோடு இருப்பது. நான் ட்ரெஸ் பண்ணா ஜிப்பா போட்டுக்கிறேன். இந்த ஜிப்பா போடுறதுல ஒரு சௌகரியம், குண்டானாலும் சமாளிச்சுக்கலாம். டைட்டாக சட்டை கிட்ட தைச்சிட்டோம்னா சிக்கலாக போயிடும். இது கொஞ்சம் வேஷ்டியும் அதே மாதிரி தான் சௌகரியம். நீ எவ்வளோ குண்டானா என்ன, வேஷ்டி ஒரு சௌகரியமான ஆடை நான் போட்டுக்கிறேன், எனக்கு சௌகரியம். என்னை அழைச்சிட்டு வந்தார் ஒரு பெரியவர், அவர் பேண்ட் ஷர்ட்டில் வர்றாரு, அவருக்கு அது சௌகரியம். அவர் ஆஃபீஸ் போயிட்டு வர்றதுக்கு அது சௌகரியம். அவங்கவுங்களுக்கு ஒரு ஆடை சௌகரியமாக இருக்கும், அவங்கவுங்களுக்கு ஒரு உணவு சௌகரியமாக இருக்கும். அதை போய் நம்ம யாரும் இன்னொருத்தரை பார்த்து நீ ஏன் பேண்ட் போட்ட, நீ ஏன் கிராப்பு வச்ச, நீ ஏன் வேஷ்டி கட்டின கேட்க முடியாது. அவங்களுடைய சாய்ஸ், பர்சனல் சாய்ஸ். இந்த அடிப்படை அறிவோடு நம்ம யோசிச்சோம்னா மற்றவருக்கு வாழ்வதற்கு உரிமை இருக்கிறதுன்னு புரிஞ்சுக்கணும். இன்னைக்கு சொல்லட்டுமா, சுதந்திரம் என்பது நான் அடிமையாக இல்லாமல் இருப்பது மட்டுமல்ல, நான் யாரையும் அடிமைப்படுத்தாமல் இருப்பதுதான் உண்மையான சுதந்திர உணர்வு உடையதற்கு அடையாளம். எனக்கு கீழே ஒருத்தர் இருக்கிறான் நான் சொன்னாலே நான் பைத்தியம்னு அர்த்தம். ஏன் எனக்கு கீழே ஒருத்தர் இருக்கணும்? அது எதன் பேரில் வேணா இருக்கட்டும், ஜாதி பேரால் இருக்கலாம், பதவி பேரால் இருக்கலாம். பதவிங்கிறது தவிர்க்க முடியாத ஒரு அடையாளம், ஹியரார்கி. அதுக்காக அவன் தாழ்ந்தவன் ஒன்றும் அர்த்தம் இல்லையே. சுவிட்சர்லாந்து போயிருந்தேன் சார், ஒரு விழா நடந்தது. 3 பேர் மேடையில் உட்காந்துருந்தாங்க. 3 பேரும் பாருங்களேன், ஒரு லேடி இப்படி கால் மேலே கால் போட்டு உட்காந்துருந்தாங்க. அவங்க இங்கே ஒருத்தர் நடுவில் உட்காந்துருந்தவர், அவர் இப்படி கால் மேலே கால் போட்டு உட்காந்துருந்தார். இவங்கெல்லாம் பேசி முடிச்சதுக்கப்புறம் எங்களுக்கு பேச்சு. கீழே இருந்து நான் கேட்டேன், இந்த அம்மா யாரு, இவர் யாரு, அவர் யாரு அப்படின்னு. அப்போ அந்த அமைப்பில் இருக்கிறவங்க விளக்கம் சொன்னாங்க. அவர் நடுவில் இருக்கிறாருல்ல, ஆமா, அவர் எங்களுடைய கல்வி அமைச்சர். ஓ சரி. இந்த பக்கம் உட்கார்ந்து இருக்கிறவர் இந்த தொகுதியினுடைய பாராளுமன்ற உறுப்பினர். இந்த பக்கம் உட்கார்ந்து இருக்கிறவர். ஓ, அந்த அம்மா யாரு, இந்த பள்ளிக்கூடத்தை கூட்டி பெருக்கிறவங்க. நான் எங்க 3 பேரையும் ஒன்றா உட்காத்தி வைக்கிறது நல்லா இருக்கு, அது இங்கே ஊரில் பழக்கமா, எப்படி உட்காத்தி வச்சாங்க? ஆமாம், 3 பேர் இல்லைனாலும் இந்த பள்ளிக்கூடம் நடக்காது இல்லை. எங்கள் கல்வி அமைச்சர் கவனிக்கணும், பாராளுமன்ற உறுப்பினர் இந்த பகுதியை பார்த்துக்கணும், இந்த பில்டிங் கீ அவங்ககிட்ட தான் இருக்கும், அவங்க தான் திறப்பாங்க, வருவாங்க, ஸ்கூலை மெயின்டைன் பண்ணுவாங்க. அப்போ எங்களை பொறுத்த வரைக்கும் 3 பேரையும் மேடையில் வச்சு தான் விழா நடத்துவோம் அப்படின்னார். நல்லா யோசிச்சுக்கங்க, ஒரு வேலை ஒருவர் செய்வதாலேயே வேலை தாழ்ந்தது என்று சொல்லி அவரை தாழ்த்தி நினைப்பது முட்டாள்தனத்தினுடைய உச்சகட்டம். ஏன்னா வேலைன்னா எல்லாருமே வேலை தானே இந்த உலகத்தில் செய்யறது. அவங்களுக்கு ஒரு சாய்ஸ் எடுத்துக்கிறாங்க. ஒரு வேலை அவங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை எடுத்துக்கிறாங்க. ஒருவருக்கு ஒரு வேலையில நாட்டம் இருக்கும், ஒருவருக்கு அந்த வேலையில நாட்டம் இருக்காது. ரொம்ப சிம்பிள் ஃபார்முலா. இது புரியாம மனிதன் பகையை விளைவித்துக் கொண்டே இருந்தா அது எப்படி சேர்த்தி?
அப்ப இந்த பூமியில மனித குலத்தை எல்லாம் ஒற்றுமையாக்கி உயிர் குலத்தை முழுக்க ஒற்றுமையாக்கணும்னா என்ன வழின்னு நினைக்கிறீங்க? நீங்க யூடியூப் பார்க்கறத பத்தி சொன்னாங்கல்ல, யூடியூப் பார்க்கறது இந்த போன்ல பாருங்க, நான் வேண்டான்னு சொல்லல, கொஞ்சம் பயனுடையதா பாருங்க. யூடியூப்ல எனக்கு பிடிச்சது என்ன தெரியுங்களா? இந்த விலங்குகளை வச்சு சில பேர் சில ப்ரோக்ராம் பண்ணியிருப்பாங்க. அதில் சிங்கம், புலி, இது மாதிரி விலங்குகளை வச்சு நான் ஒரு செய்தி பார்த்தேன் சார். அமெரிக்காவில் 7 வயசு வரைக்குமோ 8 வயசு வரைக்குமோ நீங்கள் வனவிலங்கு கூட வீட்டில் வளர்க்கலாம். சிங்கத்தை வளர்க்கலாம், புலியை வளர்க்கலாம், கொரில்லா வளர்க்கலாம், சிம்பன்சி வளர்க்கலாம். அதாவது காட்டில் இருக்க வேண்டிய வனவிலங்குகளை நீங்கள் வீட்டுக்குள்ளே வச்சுக்கணும்னா அந்த குட்டிங்கிற பருவம் தாண்டுது பாருங்க, அது வரைக்கும் இங்கே வச்சுக்கலாம். அவ்வளோதான் அமெரிக்காவில். அதுக்கு மேலே நீங்கள் அந்த மிருகத்தை வீட்டில் வளர்க்க முடியாது, கொண்டு போய் காட்டில் விட்டுடணும், சட்டம். ஒருத்தன் ஆசையாக வளர்த்த சிங்கத்தை, புலியை, கொரில்லாவை கொண்டு போய் ஒவ்வொருத்தரும் காட்டில் வெட்டிட்டு வரும்போது அழுவான். ஏன்னா அந்த வீட்லேயே அது 6-7 வருஷம் வளர்ந்துருக்கும். ஆனால் காட்டு வாழ்க்கை தான் அதுக்கு உரியது, கொண்டு போய் காட்டில் விட்டுட்டு வருவான். இது பெருசு இல்லை சார். ஒரு 5 வருஷம் கழிச்சு, ஒரு 7 வருஷம் கழிச்சு சார், மறுபடியும் அது தேடிக்கிட்டு அந்த பக்கம் போய் இவன் ஒரு சவுண்டு கொடுத்தா அது ஓடி வரும். பார்த்தீங்களா, அந்த வீட்டில் பழக்கி இருப்பாங்க, இவனுக்குன்னு ஒரு சவுண்டு கொடுப்பாங்க. அந்த சவுண்டு கொடுத்த உடனே சார், அந்த சிங்கம் எங்கேயோ இருக்கிற சிங்கம் சார் அப்படியே தாவிக்கிட்டு அங்கேருந்து ஓடியாந்து இந்த சவுண்டை கேட்டு இவன் இப்படி பார்த்த உடனே ஓடி வந்து பாருங்க, இந்த கையை அவன் தோள் மேலே, இந்த கையை அவன் தோள் மேலே போட்டு அவனை கீழே தள்ளி நாக்கால நக்கி அவனுக்கு முத்தம் கொடுக்குது. என்ன ஆச்சரியம்! அது சிங்கம். எனக்கு தெரிஞ்ச சிங்கம் ஆளை கொல்லும்னு சொன்னான், கொல்லல. புலி கொல்லல. நான் எல்லாம் நீங்க வீடியோல இருக்கு பாருங்க. கொரில்லா, குரங்கு கொல்லல. அவனை கட்டிக்கிட்டு அழுவுது. ஏன்னா ஒரு 6 வருஷம் பார்க்கலையா, அழுவுது. இதை விட டாப்பு சார், அந்த சிங்கம் என்ன பண்ணுச்சு, இவனை கட்டி உருண்டு இப்படி போய் எல்லாம் முடிச்சுட்டு இவனை முறைச்சு பார்த்தது. என்ன அர்த்தம் தெரியுமா? ப்ளீஸ் வெயிட். அது கம்யூனிகேட் பண்ணது, ப்ளீஸ் வெயிட் அப்படின்னு. இவன் உட்காந்துருந்தான் சார். உள்ள போய் அது பொண்டாட்டி புள்ளைய கூட்டிட்டு வருது சார். அந்த சிங்கத்தோட குட்டி அதோட எல்லாம் வருதுங்க. முன்ன பின்ன பழகாத அந்த சிங்கங்கள் இவனை உயிரோட விடுமா? எல்லாம் வருது. இது பக்கத்துல நின்றுகிட்ட உடனே எல்லாம் வந்து குட்டி எல்லாம் இவன் மேல ஏறி சார், நாம ஒரு வீட்டுக்கு போனா அவங்க வீட்டு குழந்தைய எப்படி நம்ம கிட்ட கொடுத்து மகிழ்ச்சி அடைவாங்களோ அப்படி அந்த காட்டில் இருக்கிற சிங்கம் தன்னை வளர்த்தவனிடத்தில் ஒரு பாட்டனின் பாசத்தை வெளிப்படுத்தி காட்டுகிறது. ஆனா மனுஷன் அப்படி இல்லையே. கட்டுவீரியம் பாம்பை விட்டு அப்பனை கடிக்க விடுறான். ப்ராப்பர்ட்டி வேணும் அப்படின்னு கட்டுவீரியம் பாம்பு விட்டு அப்பங்கழுத்துல கடிக்க விடுறானே. சிங்கத்துக்கு அப்படி தோணலையே, புலிக்கு அப்படி தோணலையே, கொரில்லாவுக்கு அப்படி தோணலையே. அதில் என்ன ஆச்சரியம் தெரியுங்களா? நான் அப்பதான் யோசிச்சு பார்த்தேன். ஒரே ஒரு அடிப்படை உண்மை, இந்த உலகத்தில் 2 விஷயம் தான் சார் உயிர்களுக்கு ரொம்ப முக்கியமான ஒண்ணு. முதல்ல அதுக்கு பசிச்ச போது யாராவது ஒருவேளை ஆகாரம் கொடுக்கணும். தனக்கு பசிக்கும் போது யாரு உணவு கொடுத்தானோ, தான் பசிக்கும் போது யாரு அந்த உணவை எடுத்து ஊட்டினானோ, கொடுத்தானோ, பாலை ஊட்டினானோ, அவனை கடைசி வரைக்கும் அந்த விலங்குகள் அன்பு காட்டுகின்றன. அவனை எதிரியாவே நினைக்கல. நான் இதை பார்த்த போது ஒரு உலக செய்தியை அதுல இருந்து பெற்றுக்கொண்டு, இந்த உலகத்தில் இருக்கிற எல்லோருடைய பசியும் என்றைக்கு தீருமோ அன்றைக்கு இந்த உலகம் அன்பின் மயமாக எந்த பிரச்சனையும் இல்லாததாக இருக்க முடியும். இப்ப கூட நான் கேட்கிறேன், இந்தியாவில் விளையிற உணவும் இந்தியாவில் பசியோடு இருக்கிற வயிறும் டாலி ஆகாதா? நமக்கு வேண்டிய விளைபொருள் இங்க இல்லையா? ஏன் உலகம் முழுக்க விளையிறத கணக்கு எடுத்துக்கங்க. இன்னும் கொஞ்சம் பிரம்மாண்டமான நிலையில உலகம் முழுக்க இருக்கிற விளைபொருளும் உலகம் முழுக்க இருக்கிற மக்களுடைய தேவையும் உணவு தேவையும் எப்பவோ டாலி ஆயிடுச்சு. முன்ன மாதிரி பஞ்சம்லாம் இப்ப கிடையாது. சரியா உற்பத்தி பண்ணிடலாம், விளைச்சிடலாம். நல்ல கவனிங்க, விளைச்சலில் ஒன்றும் குறைவு இல்லை, பகிர்தலில் குறைவு இருக்கிறது. அதை பகிர்ந்து கொடுக்கறதுக்கு மனசு வரல. கோதுமை மிச்சமானா கடல்ல கொட்டினாலும் கொட்டுவேனே ஒழிய அதை ஒரு ஏழைக்கு நான் அனுப்ப மாட்டேன், ஒரு நாட்டுக்கு அனுப்ப மாட்டேன்னா எப்படி உலகம் முழுக்க அன்பா இருக்க முடியும்? இல்ல அனுப்புவேன், அதுக்கு நீ அடிமையா இருந்தாலும் நல்லா இருக்க. இப்ப எங்க வீட்டுக்கு ஒருத்தர் வராரு, சாப்பாடு போடுறேன் அப்படின்னா அவர் என்ன எனக்கு அடிமையா? அவனுக்கும் எனக்கும் பசி பொது, அவனுக்கும் எனக்கும் அந்த பசியின் வலி பொது.
அதுக்காக நான் உணவு கொடுக்குறேனே ஒழிய, ஒருவேளை உணவு கொடுத்துட்டா அவன் என்ன எனக்கு அடிமையா? இல்லையே. இந்த பெருந்தன்மை சிந்தனை வாழ்க்கையில வேணும் இல்லையா? ஒரு நாடு ஒரு நாட்டுக்கு கோதுமை அனுப்புனா அந்த நாட்டை அடிமையா வச்சுக்க முடியுமா? தவறு. நாம உணவு கொடுத்ததால அவங்க நமக்கு அடிமைன்ற எண்ணம் என்னைக்குமே இருக்கக்கூடாது. பாவத்துல மிகப்பெரிய பாவம் அது. சரி, இந்த உலகத்தில் இருக்கிற அத்தனை பேருக்கும் உணவு கொடுத்தா பிரச்சனை தீர்ந்து போயிடும் இல்ல? ஏன் இன்னும் நடக்கல? அது இன்னும் ஏன் பசியோட பல பேர் தூங்க போறான்? ஏன் இந்தியாவுக்குள்ளேயே இன்னும் ஒருவேளை உணவு இல்லாம தூங்க போறவன் எவ்வளவு பேர் இருக்கிறான்? ஏன் இந்த கொடுமை நடந்து கொண்டிருக்கிறது? கொஞ்சம் யோசிக்கணும். அன்பு இன்னும் மனித குலத்தால் சரியாக புரிந்து கொள்ளப்படவில்லை. அன்புங்கிறது சரியா புரிஞ்சிருந்தா ஒருவேளை பட்னியா ஒருத்தர் கடக்கிறதுக்கு இந்த மனிதன் தயாரா இருக்க மாட்டான். அன்பு அது இருந்திருந்தா எல்லாருக்கும் சாப்பாடு கொடுக்கணும்ன்ற எண்ணம் வந்திருக்கும். அது இல்லையே உலகத்துல. ரெண்டாவது, உணவு கொடுக்கறதே அவங்களை அடிமையாக்குவதற்காக நினைச்ச அயோக்கியம். நம்ம பெரிய அயோக்கியம். ரொம்ப கடுமையான வார்த்தையை பயன்படுத்துற ஒரு சர்வாதிகாரியை பத்தி ஒரு செய்தி போட்டிருந்தான். ஒரு சர்வாதிகாரி தன்னுடைய ஆலோசனை கூட்டத்தை கூட்டினாராம். அப்போ எல்லாரும் உட்காந்துருக்கும் போது, நீங்கள் இப்படியே பண்ணிக்கிட்டே போனீங்கன்னா மக்கள் உங்களை வெறுத்துருவாங்க, சொன்னால் கேளுங்க, இது மாதிரிலாம் ரொம்ப கடுமையாக இருக்காதீங்கன்னு அந்த சர்வாதிக்கு யோசனை சொன்னாலாம். இது ஒரு கோழி எடுத்துட்டு வா அப்படின்னு. ஒரு கோழியை எடுத்துட்டு வந்தாங்க. ரெக்கையெல்லாம் நல்லா பிச்சுட்டான். அதுக்கு வலிக்க 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 ரெக்கையெல்லாம் அப்படியே பிச்சுட்டு தூக்கி அப்படி போட்டான். அது இதான் நான் மக்களுக்கு பண்ணிக்கிட்டு இருக்கேன். வலிக்க 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 அவங்கள நான் எப்படி பிச்சுட்டேன் பாரு, இதான் நான் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். இப்போ இது கொஞ்சம் கோதுமையை எடுத்து அப்படி தெரிச்ச உடனே அந்த கோழி ரத்தம் சிந்துற உடம்புல சாக கிடக்கிற போதும் தானியத்தை சாப்பிட்றதுக்கு நகர்ந்து வருது. இதே தான் போட வேண்டிய பிச்சையை போட்டால் எல்லாரும் என் கூட இருப்பாங்க. அப்போ எவ்வளவு வக்கரமான ஒரு மனசு. அதாவது ஒருவருக்கு உணவு போட்டுட்டாப்புல அவங்களுக்கு அநீதி பண்ணலாம் அப்படிங்கிற எண்ணம் அயோக்கியத்தனத்தினுடைய உச்சகட்டம். எனக்கு உணவு கொடுப்பதற்கு மட்டும்தான் உரிமை இருக்கிறதே ஒழிய அவர்களை ஆட்டி படைப்பதற்கு எனக்கு உரிமை ஒருபோதும் இல்லை. அதுதான் உண்மையான அன்பு. நான் அதுக்கு விளக்கம் சொல்லட்டுமா? அன்பு நிபந்தனைகளுக்கு அப்பாற்பட்டது. நிபந்தனைகளுக்கு உட்பட்ட அன்பு எல்லாமே வியாபாரமே ஒழிய அது ஒருபோதும் அன்பாக இருக்க முடியாது. அன்பு நிபந்தனைகளுக்கு அப்பாற்பட்டது. எந்த நிபந்தனையும் ஒரு அன்பு விதிக்கவே விதிக்காது. நான் என்ன நினைக்கிறேன், உலகத்தில் விளைச்சல் பொருள் இருக்கு, பசியோடையும் மக்கள் இருக்காங்க, எல்லாருக்கும் பிரித்து கொடுக்க முடியும். ஆனாலும் ஏன் இந்த உலகத்தில் நடக்கலைன்னா, நான் இந்த வார்த்தையை பயன்படுத்துறதுக்காக என்ன உலகம் தப்பாக நினைச்சாலும் பரவாயில்ல. இன்றைக்கு உலகத்தின் தலைமை பொறுப்பில் இருக்கிற பல நூறு தலைவர்கள் மனநலம் பாதிக்கப்பட்டவர்கள். இன்றைய உலகத்தின் பல்வேறு நாடுகளில் தலைமை பொறுப்பில் இருக்கிற தலைவர்கள் மனநலம் பாதிக்கப்பட்டவர்கள். அவர்கள் வெறுப்பும் பகையும் துயரமும் வன்முறையுமாக அவர்கள் உயர்ந்த இடங்களை போய் அடைந்தார்களே ஒழிய அவர்களுக்குள் அந்த மனித அன்பு பூத்த ஒரு பெருநிலை அவர்கள் அடையவில்லை. அப்படி அடைஞ்சிருந்தா ஒருத்தர் துன்புறுத்தி பார்க்கறதுக்கு மனசு வருமா? நல்ல ஆழமா யோசிச்சு பார்க்கணும். நமக்கு பிடிக்காதவர்களை வற்புறுத்தி கூட பக்கத்தில் உட்காருங்கன்னு சொல்லக்கூடாது. அவங்களுக்கு பிடிக்கல நம்மள. அதான் ஒரு வார்த்தை சொன்னா, காதலிப்பவர்கள் காதலிப்பதற்கும் காரணம் இல்லை, நான் உன்னை காதலிக்க மாட்டேன் என்று சொல்லுவதற்கும் காரணம் இல்லைன்னா ரீசனே சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. ஒருத்தர் மேல அன்பு வருது காதலி அப்படின்னா அதுக்கு காரணம் கிடையாது. அதே மாதிரி வேண்டாம் எனக்கு நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னா அதுக்கும் காரணம் கிடையாது. காரணங்களை அதுக்கு தேடக்கூடாது. அப்ப அன்பு எந்த விதமான கண்டிஷனும் இல்லாம வரணும். ஒரு உயிருக்கு இந்த உலகத்துல வாழ்வதற்கு உரிமை உடையது. இன்னும் சொல்ல போனா அன்பில்லாத மனிதன் வாழ்வதாலே இந்த உலகம் நரகமா மாறுது. சார், ஒரு கதை நான் படிச்ச கதையிலேயே என்னால மறக்க முடியாத ஒரு கதை. ஒரு குடிசை, அந்த குடிசையில் ஒரு சூஃபி ஞானி உட்கார்ந்துருக்கிறாரு. அவருடைய மனைவி, அது இல்லறத்தில் இருக்கலாம் அங்கெல்லாம், அப்படி அந்த மனைவியும் இருக்காங்க. ரொம்ப ஏழை குடிசை, மழை பெஞ்சா ஒழுகிற மாதிரி ஒரு குடிசை. அந்த நேரத்தில் அந்த குடிசையில் மழை பெய்கிற போது வாசக்கதவை யாரோ தட்டுறான். இவர் ரொம்ப கருணை உள்ளவர், அதனால சொல்றாரு மனைவிட்ட, எழுந்து தெற, யாரோ ஒரு மனிதர் குளிரிலும் மழையிலும் கஷ்டப்படுகிறார், கதவை திற அப்படின்றார். திறவுங்கள் அப்படின்னு மனைவி கிட்ட சொல்றார். அந்த அம்மாவுக்கு கோபம் வருது. இந்த மழையில இந்த குடிசைக்குள்ள நீ நானும் இருக்கவே வழி இல்லை,
எவனோ தெருவில் போறவனா உள்ள வந்து உட்காந்துக்க சொல்றியே, உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? எப்படி அவன் இங்க இருந்து நான் இங்க உட்கார்ந்து இருக்கிறது? என்னால முடியாது அப்படின்னா. அவரை துன்புறுத்தாத, மழையில கஷ்டப்படுறாரு, இப்ப நமக்குள்ள இருக்கிற விரோதத்தை காட்டாத, கதவை திறந்து அவரை உள்ள விடு அப்படிங்கிறார். அவன் உள்ள வந்துட்டான். திரும்ப கதவை சாத்தியாச்சு. குழுல எல்லாரும் உட்கார்ந்து இருக்காங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு மறுபடியும் ஒரு முறை யாரோ கதவை தட்டுறாங்க. கதவை தட்டின உடனே இவர் சொல்றாரு, இன்னொரு நண்பர் என்ன சார் நண்பர்ங்கிற வார்த்தையை பயன்படுத்துறார். இன்னொரு நண்பர் குடியில் கஷ்டப்பட்டவர் நம்மை தேடி வந்திருக்கிறார், கதவை திற. அப்ப முதல்ல யாரு வேண்டான்னு சொன்னான் தெரியுமா? வெளியிலேருந்து வந்தவன். இதான் மனுஷன். இங்க நம்ம 3 பேருக்கே இடம் இல்லையா, வேற ஒரு நாயை எப்படி உள்ள விடுறதுன்னு. அப்ப இந்த நாயை மட்டும் எப்படி உள்ள விட்டா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. தனக்கு ஒரு சௌரியம் கிடைச்ச உடனே பல பேர் அந்த சௌரியம் அடுத்தவனுக்கு கிடைக்க கூடாதுன்னு நினைக்கிறானே, எவ்வளவு மோசமான மனம் இது. இது நீங்க ரயில்ல பார்க்கலாம். கூட்டத்துல கதவை திரையான்னு இடிப்பா. நான் உங்க அப்பு விட்டு ரயில்ல கதவை திரையா திறந்து ஏறி உட்கார்ந்தவன் அடுத்த ஸ்டேஷன் வரும்போது மூடிய கண்டவனு ஏறிடுவான்பா. இந்த குணம் தான் மனிதனை முன்னேற விடாமையே தடுக்கிறது. எனக்கு பிரபஞ்சம் எதை கொடுத்ததோ அதை பிரபஞ்சம் மற்றவர்களுக்கும் கொடுப்பதற்கு நான் தடையாக இருக்கக்கூடாது, வழிவிட்டு நிற்கணும். அந்த பண்பு இல்லையே, தக்கக்கூடாது அப்படின்னா. அப்பா அவர் சொன்னார், உமக்கு எப்படி இங்கு உதவி செய்யப்பட்டதோ அப்படி அவரும் நம்முடைய அன்புக்குரியவர், கதவை திறவுங்கள். இப்படி ஒரு 2-3 பேர் வந்துட்டாங்க சார். ஒரு கொஞ்ச நேரம் கழிச்சு கதவை யாரோ அப்படி பார்த்தா அந்த கதவை ஒரு கழுதை, அந்த கழுதை வந்து இப்படி தள்ளுது அந்த கதவை. அப்ப இங்க இருக்கிற எல்லாரும் சொல்றான், மனுஷன்னா கூட பரவாயில்ல, ஒரு கழுது அது என்ன உள்ள விடுறது, யாரும் வேணாம் அப்படின்னு. அப்ப இந்த பெரியவர் சொல்றாரு, ஒரு நமக்காவது மனிதர்கள் தேடி வேறு இடத்துக்கு போக தெரியும், அந்த கழுதைக்கு என்ன தெரியும், அது மழையில் இங்கு இருக்க வேண்டும் என்று வருகிறது, அன்பு கூர்ந்து கதவை திறவுங்கள், அவரும் உள்ளே வரட்டும். நல்ல கவனிங்க, அது இல்லை, அவரும் உள்ளே வரட்டும். இதான் உயர்ந்த மனிதர்கள் விலங்குகளையும் மனிதர்களாக நடத்துவார்கள், தாழ்ந்த மனிதர்கள் மனிதர்களை கூட விலங்குகள் போல நடத்துவார்கள். இவர் சொல்றாரு, அவரும் உள்ளே வரட்டும், கதவை திறந்து. எல்லாரும் ஒன்னா சேர்ந்துட்டான். என்ன மற்ற இது வரைக்குமாவது பொறுமையா இருந்தோம், கழுதையை உள்ள விட்டா நாங்க ஒத்துக்கவே முடியாது, அது வரவே கூட. அவன் ஒய்ஃபு வந்தவன் அடைக்கலமா உட்கார்ந்து எல்லாரும் சொல்றான் விடக்கூடாது அப்படின்னு. அப்ப இந்த பெரிய மனிதர் சொல்றாரு, அவர் மழையில் நனைவது எனக்கு சம்மதம் இல்லை, என் இடம் அவருக்கு இருக்கட்டும், அவரை என்னிடத்தில் நீங்கள் உட்கார விடுங்கள், நான் அவரை பிடித்து வருகிறேன், அவரை அழைத்து வருகிறேன்னு வெளியே ஓடியாடுறார். இன்னும் ஓடிக்கிட்டே இருக்கு அந்த கழுதை, பிடிக்க விட மாட்டேங்குது. ரொம்ப தூரத்துக்கு ஓடி போச்சு அது பாட்டுக்கு. கடைசியா ஒரு இடத்துல போய் பிடிச்சிட்டு, நண்பரே இந்த மழையில் ஏன் இப்படி நனைகிறீர்கள், நீங்கள் என் குடிசையில் வந்து உள்ளே இருக்கலாம் அல்லவா, வாருங்கள் அப்படிங்கிற போது கழுதை அப்படி திமிரிச்சு பாருங்க, உள்ள போக மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு திமிரிச்சு பாருங்க. அடுத்த வினாடி ஒரு இடி, அந்த இடி நேரா அந்த குடிசைக்குள்ள வந்து விழுந்தது. உட்கார்ந்து அத்தனை பேர் செத்து போயிட்டாங்க. அப்ப அந்த கழுதை சொல்லிச்சு, உன்னை வெளியில கூட்டிட்டு வர்றதுக்கு தான் நான் இவ்வளவு கஷ்டப்பட்டேன், அங்க விழும்னு எனக்கு தெரியும், ஆனா அது ஏன்னா அது ஒரு வார்த்தை சொல்லிச்சு, அன்புள்ளவர்களை தவிர மற்றவர்கள் உயிரோடு இருந்து என்ன பயன், அதனால் உன்னை காப்பாற்ற வேண்டும் என்று நான் வெளியில் அழைத்து வந்து விட்டேன். அன்பில்லாத அவர்கள் இருந்தாலும் ஒன்றுதான், இறந்தாலும் ஒன்றுதான். அன்பில்லாதவர்கள் இருந்தாலும் ஒன்றுதான், அவர்கள் இறந்தாலும் ஒன்றுதான். இந்த கிளாரிட்டி நமக்கு மனசுல வரணும். யார்ட்டையும் அன்பு செலுத்த முடியல அப்படின்னா நம்ம உயிரோடு இருந்து என்ன பிரயோஜனம்? அப்புறம் இப்ப இந்த அன்பை விதைப்பதற்கும் அன்பை வளர்ப்பதற்கும் பலவிதமான முயற்சிகள் நடைபெற்றன. இப்ப நான் ஒரு மதத்தை சார்ந்தோ இந்த மதத்தில் இப்படி இருக்கு அந்த மதத்தில் அப்படிலாம் நான் பேச விரும்புறது இல்லை. இன்னொன்னே சொல்றேன் பாருங்க, அரசியல் கட்சிகளையும் மதங்களையும் விமர்சிக்கிற நண்பர்களுக்கு நான் ஒன்று சொல்றேன். ஒரு தவறு நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், இப்ப யாரோ ஒருத்தர் பொருளாதார ரீதியா ஏமாத்திட்டார்னு வச்சுங்க, அவரை ஒரு மத அடையாளத்தோடோ அல்லது கட்சி அரசியல் அடையாளத்தோட பேசக்கூடாது. அவர் ஏதோ திருடுறாரு, ஏமாத்துறாரு, இல்ல பாலியல் தொல்லை கொடுக்குறாரு, அவரை ஒரு மத அடையாளத்தோடோ நீங்க வேறு அந்த கட்சி அடையாளத்தோட பேசக்கூடாது. ஏன்னா எந்த கட்சியிலையாவது கொள்கையில் வச்சிருக்கானா பாலியல் தொல்லை தருவது நமக்கு 7ஆம் பாயிண்ட் படி அவசியமான ஒன்றுன்னு எந்த கட்சியிலையாவது விதி இருக்கா?
இல்லை. நீங்கள் ஒன்று புரிஞ்சுக்கணும், ஒருத்தருக்கு டைஃபாய்டு வந்துன்னு வச்சுங்க, இந்து டைஃபாய்டு, முஸ்லீம் டைஃபாய்டு, கிறிஸ்டின் டைஃபாய்டுன்னு இருக்கா. டைஃபாய்டுங்கிறது ஒரு நோய். பாலியல் தொல்லை என்பது வக்கிரம் பிடித்த மனிதன் செய்வான். அவன் எந்த மதத்தில் இருந்தாலும் செய்வான், எந்த கட்சியில் இருந்தாலும் செய்வான். அவனுடைய மனநோய் குணப்படுத்த வேண்டியதே ஒழிய அவனுக்கு வேறு அடையாளங்களை தருவது நாகரிகமான சமுதாயத்தில் சரியான அணுகுமுறை அல்ல. எப்படி நோய் பொதுவானதோ, நோய்க்கான வைத்தியம் பொதுவானதோ, அதுபோல் குற்றங்கள் பொதுவானவை. அந்த குற்றங்களை செய்கிறவர்களை மதங்களோடோ அல்லது அவனுடைய கட்சியோடோ அல்லது அவனுடைய ஜாதியோடோ அடையாளப்படுத்துகிற முட்டாள்தனத்தை தயவு செய்து நாம் நிறுத்த வேண்டும். தட் இஸ் இஸ் பர்சனல். அவன் தப்பா இருக்கிறான்னா அவனுடைய இயல்பு அது. அதை போய் நம்ம பொது அடையாளங்களோட போய் கொண்டு வரக்கூடாது. அதெல்லாம் இட் ஷோஸ் அவர் மெச்சூரிட்டி. மேலே போவதற்கான ஒரு தகுதிப்பாட்டை அது நமக்கு குறிக்கிறது. சார், சிறந்தவர்கள் எப்பவுமே சிறந்தவர்கள் தான். எந்த மதத்தில் இருந்தாலும் அவங்க அது மாதிரி இருந்திருக்கிறாங்க. இப்போ நான் ஒரு இன்சிடென்ட் சொன்னால் அதே மாதிரி ஜீசஸில் சொல்லலாம், ப்ராஃபட் முகமதில் சொல்லலாம், அதுவே இந்து முனிவர்கள்லேருந்து சொல்லலாம், திருவள்ளுவர்லேருந்து சொல்லலாம், எல்லாருலேருந்து சொல்லலாமே. நல்ல இன்சிடென்ட் சொன்னால் அதுக்கான அடையாளங்கள் எல்லா மதத்திலேருந்து கிடைக்காதா? ஏன் இவ்வளோ குறுகின எண்ணத்தில் அவங்க பல பேர் என்ன நினைக்கிறான் தெரியுமா? அவன் மதம் மட்டும் ஒஸ்தி, மற்ற மதம்லாம் முட்டாள்தனம்னு நினைக்கிறேன். இல்லைப்பா, பைத்தியக்கார ஆஸ்பத்திரியில் எல்லாமே பைத்தியம் தான். அது போய் தனித்தனியாக உட்காந்தாலும் ஆராய்ச்சி பண்ணது. நான் சொல்லி யூடியூப்பில் ஒரு கதை இருக்குது, அப்புறம் சினிமாவில் வச்சுட்டான். அது நான் சொன்ன கதை 25 வருஷத்துக்கு முன்னாடி சொன்ன கதை. அது ஒரு சினிமாலே வச்சுட்டேன். 2 பேர் சத்திரத்தில் சாவடி. அதுக்கு ஏன் சாவடின்னு பேர்னா, பல பேர் சாவடிக்கிற இடம் சாவடி. உட்காந்து இன்னொருத்தன் உட்காந்து அவன் கேட்டான், அண்ணே ஏன் ரொம்ப வருத்தமாக இருக்கீங்க? அவன் சொன்னான், மனுஷனுக்கு 1000 வருத்தம் இருக்குது, தெருவில் போகிறோம் வரவட்டெல்லாம் சொல்ல முடிய மாட்டேன்னு. நாம் என்ன தெருவிலையான்னு போகிறோம்? சாவடியில் இருக்கிறோம். சொல்லுங்க. சில பேருக்கு அடுத்தவன் கஷ்டத்தை கேட்குறதே தேன் குடித்த மாதிரி இருக்கு. சொல்லுங்க, என்ன கஷ்டம்? அவன் சொன்னான், என்ன இவ்வளோ பணம் இருக்குது, எனக்கு ஒரு எண்ணம், அதை அவன் பொண்டாட்டி கேட்க மாட்டேங்கிற. என்னன்னு? ஒரு 5 ஏக்கர் நிலம் குத்தகைக்கு வருது, அதை எடுக்கணும், எனக்கு பணம் இல்லை, இவன் நகையை அடகு வச்சா அதை எடுத்துடுவேன். அந்த ஆசைக்கு நாங்கள் போய் கேட்டால் கொடுக்க முடியாது நகை என்றாவ. எனக்கு மனசு வருத்தமாக இருக்கும். ஆனால் குத்தகைக்கு எடுத்து என்னென்ன பண்ணுவீங்க? வெள்ளாமல் பண்ணுவேன். வெள்ளாமல் பண்ணால் என்னென்ன வரும்? லாபம் எவ்வளோன்னா வரும்? அது அவ்வளோ வரும்பா. அது அந்த லாபத்தை என்னென்ன பண்ணுவீங்க அப்படின்னு. அதில் இன்னும் ஒரு 5 ஏக்கர் குத்தகைக்கு எடுத்தேன்னு வச்சுக்க, அதில் வெள்ளாமல் பண்ணுவேன். அப்படியா? அவன் எரிச்சல் ஆகிட்டு கேட்டான், என்னையே கேட்குறியே, நீ என்ன பண்ணுவ? நான் என்ன பண்ணுவேன், ஒரு 5 எருமை மாடை வாங்கி நீ தான் வெள்ளாமல் பண்ணியிருக்கிறது இல்லை, அந்த நிலத்தில் விட்டு மேய விட போகிறேன்னு. அவன் கற்பனை இல்லை, நீ நல்லா வளர்த்து வச்சிருக்கிறல்ல, நீ தான் வெள்ளாமல் நல்லா பண்ணியிருக்க தலைன்னு 5 எருமை மாடு வாங்கி அதில் மேய விட போகிறேன், நான் பால் வியாபாரம் பண்ணுவேன்னா. சார் கத்தி உருவிட்டேன் சார். அவன் எவன் நிலத்தில் எவன்டா நீ மாடை கொண்டாந்து மேய விடுறது? இவன் அடிச்சு அவன் அடிச்சு 2 பேரையும் போலீஸ் பிடிச்சி கொண்டு போய் மேஜிஸ்ட்ரேட் முன்னாடி நிறுத்தினாங்க. மேஜிஸ்ட்ரேட் கேட்டார், என்னப்பா பிரச்சனை அப்படி. என் நிலத்தில் அவன் மாடு விடுவேன்னு சொன்னான், அந்த கோவத்தில் நாங்கள் சண்டை போட்டோம், போலீஸ் பிடிச்சிட்டாங்க. அப்படியா? மேஜிஸ்ட்ரேட் என்ன கேட்பாரு, உன் நிலம் எங்கே இருக்குது? ஜூரிஸ்டிக்ஷன் ஃபஸ்ட்டு கொஸ்டின், உன் நிலம் எங்கே இருக்கு? வாங்கவே இல்லைங்க. அவருக்கு கடுப்பு, ஏற்கனவே ப்ரமோஷன் வரலேன்னு அவருக்கு கடுப்பு. இதில் வேற இப்படி 2 பேர் இம்சை பண்ணுற மாதிரி வந்திருக்கா. ஏய், என்ன கிறுக்கன்னு நினச்சிக்கிட்டியா? வாங்காத நிலத்துக்கு என்னடா பெரிய கேஸு, இதுக்கு நீ இன்னொருத்தனை அடிப்ப, என்னென்னா பைத்தியம் நினச்சிக்கிட்டீங்களா? நீ யார மாடு எங்கடா உன் மாடு? அதுவும் வாங்கவே இல்லைங்க. இப்போ நான் உங்களை பார்த்து கேட்குறேன், நீங்கள் ஏன் சிரிச்சிங்க? நீங்கள்லாம் மனுஷன், அதனால சிரிச்சிங்க. கரெக்டா? மனுஷன்னா இது பைத்தியக்காரத்தனம் அப்படின்னு தெரியும். வாங்காத மாடு, வாங்காத வயல், அதுக்கு போய் சண்டையை போட்டு மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டில் போய் நின்னா பைத்தியம் தான் அர்த்தம். இப்போ சொல்லட்டுமா, போகாத சொர்க்கத்திற்கும் பார்க்காத கடவுளுக்கும் பல பேர் அடித்து கொண்டு சாகிறானே, இவர்களை எந்த பைத்தியக்கார ஆஸ்பத்திரியில் நீங்கள் கொண்டு போய் சேர்க்க போகிறீர்கள்? இவனாவது சொர்க்கத்துக்கு போனானா? யாராவது கடவுளை போய் பார்த்தானா? பார்க்காத கடவுளுக்கும் போகாத சொர்க்கத்துக்கும் ஏன் இந்த பைத்தியங்கள் அடித்துக் கொள்ளுகின்றன?
தெளிவு இல்லை, ஞானத்தினுடைய தெளிவு இல்லை. இன்னும் ஒரு வார்த்தை சொல்றேன், சொல்லிக் கொடுக்கப்பட்ட மதங்கள் தான் உங்களால் கண்டுபிடிக்கப்பட்டன. சொல்லிக் கொடுக்கப்பட்ட கடவுளை வைத்துக் கொண்டு சண்டை போடுகிறீர்கள். நீங்களாக கடவுளை கண்டுபிடித்திருந்தால் சண்டை போடுகிற எண்ணமே உங்களுக்கு இல்லாமல் போயிருக்கும். அதாவது எக்ஸ்பீரியன்ஸ் காட். நீ கடவுளை அனுபவிக்க பழகுனா, நீங்கள் சொல்லிக் கொடுக்கப்பட்ட கடவுள் பின்னால் போய் சண்டை போட்டுக் கொண்டிருக்கிறீர்கள். அனுபவித்த கடவுள் இன்னது என்று அறிந்திருந்தால் உங்களுக்கு வாழ் சுழற்றவோ இன்னொருவரை கொல்லவோ மனம் வராது. நீங்கள் அனுபவித்த கடவுள் உங்களுக்கு இல்லை, சொல்லிக் கொடுக்கப்பட்ட கடவுள். இன்னும் சரியாக சொன்னால் உங்கள் மூளையில் திணிக்கப்பட்ட கடவுள். உங்கள் மூளையில் திணிக்கப்பட்ட கடவுள், நீங்கள் கண்டறிந்த கடவுள் அல்ல அது. எது இறை அப்படிங்கிறத பத்தி நீங்க யோசிச்சு ஒரு வள்ளலார் மாதிரி, ஒரு வள்ளலாருடைய நிலையில நீங்க போய் உணர ஆரம்பிச்சிருந்தீங்கன்னா அதுங்கிறது என்னங்கிறத புரிஞ்சுக்குவீங்க. யாரோ சொல்லி கொடுத்த கடவுளை வச்சுக்கிட்டு தானே இவ்வளவு பேர் இவ்வளவு கஷ்டப்படுறான். நான் ஒரு வார்த்தை சொல்றேன் அடிக்கடி என்னுடைய பேச்சில், நல்லா தெரிஞ்சுக்கங்க. மதம் என்பது வழி, கடவுள் என்பது டெஸ்டினேஷன், அது எல்லை. உன்னை நல்லா புரிஞ்சுக்கணும். எல்லைக்கு யார் போயிட்டானோ அவனுக்கு வழி தேவையில்லை. சார் இப்போ வீடுன்னு நான் கட்டுறேன்னு வச்சுங்க, என் வீட்டுக்கு போகணுன்னா ஒரு ரோடு வேணும். நல்ல கவனிங்க, ரோடு என் வீட்டுக்குள்ள வர முடியுமா? ரோடு எங்க எண்ட் ஆகுதோ அங்கதான் என் வீடு ஆரம்பமாகும். என் வீடு எங்க ஆரம்பமாகுதோ அங்க ரோடு முடிஞ்சிடும். உங்கள் மதம் எங்கு முடிகிறதோ அங்குதான் கடவுள் தொடங்கும். நீங்கள் கடவுளை கண்டறிந்த பிறகு மதங்கள் உங்களுக்கு அவசியப்படாது. இந்த கிளாரிட்டி இன்னைக்கும் பல பேருக்கு இல்லை. அது பாம்பு தோலை உரிக்கிற மாதிரி ஒரு எல்லையில உரித்து எறிய வேண்டிய ஒன்று என்ற அவசியம் புரிய தொடங்கும். சாலை என் வீட்டுக்குள் வர முடியுமா? அது நின்றுடும் ஒரு எல்லையில். அதுக்கப்புறம் என் வீடு தொடங்கும். இந்த ஆன்மீக அனுபவத்தை பெறாததாலேயே மதங்கள் இன்றைக்கு மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்கின்றன. சரி, அதை பத்தி பேசினா மணிக்கணக்காக பேசிக்கிட்டே இருக்கலாம். யூடியூப்ல என்னுடைய ஸ்பீச் ஒன்று இருக்கு, ஸ்பிரிச்சுவலிசம் அண்ட் ரிலிஜன். அதாவது பக்தி, மதம்னா என்ன, ஆன்மீகம்னா என்னன்னு யூடியூப்ல ஒரு பேச்சு இருக்கு. அதில் நான் அதை கம்ப்ளீட்டா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ரிலிஜன் வேற, ஸ்பிரிச்சுவலிசம் வேற. அது புரியாமையே பல பேர் இன்னும் பைத்தியமா இருக்கு. ஆனால் சிந்திக்க தெரிஞ்சவங்க ஒன்று சமமாக சிந்திக்கணும். இந்த உலகம் எல்லாருக்கும் சமத்துவத்தை எதிர்பார்க்கு. ஐயா, ஒரு வழக்கு நடக்குது, நீதிமன்றத்தில் ஒரு தீர்ப்பு சொல்கிறாங்க. என்ன சொன்னாங்க தெரியுங்களா? ஒருத்தர் ஒரு குறிப்பிட்ட இடத்துல ஒரு வச்சுங்களேன் பள்ளிவாசலில் ஒருத்தர் நான் தொழுகையை ஆரம்பிக்கணும் அப்படின்னு கேட்குறார். நீதிமன்றத்தில் என்ன வார்த்தை சொன்னாங்க அப்படியே சொல்லட்டுமா? 100 ஆண்டுகளாக இல்லாத புதிய பழக்கத்தை ஏன் ஏற்படுத்த விரும்புகிறீர்கள்? இதுதான் ஜட்ஜஸோட ஜட்ஜ்மெண்ட். எப்படி? 100 ஆண்டுகளாக அங்கு இல்லாத பழக்கத்தை ஏன் ஏற்படுத்த விரும்புகிறீர்கள்? முடிஞ்சு போச்சா? இப்ப இதுதான் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜோட ஜட்ஜ்மெண்ட். அப்ப சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜோட ஜட்ஜ்மெண்ட் கரெக்டா இருந்தா வேறு ஒரு கோயிலில் இதுவரை விளக்கேற்றாத ஒரு இடத்தில் விளக்கேற்ற வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் ஏன் 100 ஆண்டுகளாக இல்லாத பழக்கத்தை புதிதாக ஏற்படுத்த விரும்புகிறீர்கள்னு அதே சுப்ரீம் கோர்ட் கேட்கணுமா இல்லையா? சார், லானா லா ஒன்று தானே சார். உங்க ஸ்கேல் ஒன்று தானே. ஸ்கேலை நீங்க மாற்ற முடியாது. இவனுக்கு ஒரு ஸ்கேல் எடுத்துட்டு வா, அவனுக்கு ஒரு ஸ்கேல் எடுத்துட்டு வா, மாற்ற முடியாது. 100 ஆண்டுகளாக இல்லாத பழக்கத்தை ஏன் ஏற்படுத்த விரும்புகிறீர்கள் அப்படின்னு கேட்கிறாங்க. யார்? சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸ். இந்த வார்த்தை எல்லா மதத்துக்கும் பொருந்தாதான் நான் கேட்கிறேன். 100 ஆண்டுகளாக இல்லாத பழக்கத்தை ஏன் ஏற்படுத்த விரும்புகிறீர்கள்? இப்படி யோசிக்க பழகணும். நீதினா பொதுவா இருக்கணும். இவருக்கு ஒரு நீதி, அவருக்கு ஒரு நீதினு போகிற போது அது பெரிய குழப்பத்தை உண்டு பண்ணும் ஒரு நாட்டில். நான் நிறைவா ஒரு கருத்தை சொல்றேன். இந்த உலகத்தில் சில பேர் தவறு பண்ணுவாங்க. அவர்களை நாம மாற்றுவதற்கு நிறைய முயற்சிகள் எடுக்க வேண்டியிருக்கு. சண்டை போடுறதால இன்னைக்கு ஒன்றும் பிரயோஜனம் இல்லை சார். புத்தர் காட்டு வழியா போறார். அப்படி போகும்போது அவரை ஒருத்தனுக்கு பிடிக்கல. இதனைக்கும் அவர் ஒரு தப்பு தாண்டா பண்ணவர் இல்லை. சில பேருக்கு எப்படின்னா ஒருத்தர் நல்லவனாக இருந்தாலே பிடிக்காது. இவன் நல்லவனாக இருக்கிறத நம்மளை கம்பேர் பண்ணுறான். அவனை மாதிரி ஏன் இல்லை, அவனை இந்த படிக்கிற பையனோட படிக்காத பையனை வீட்டில் கம்பேர் பண்ணி கழுத்தறுப்பான். அவன் எப்படி படிக்கிறான் பாரு, அவன் எப்படி படிக்கிறான் பாரு. அதில் அந்த அப்பா அம்மா ஒன்று தெரிஞ்சுக்கணும். பாரு, நீயும் 10th, அவனும் 10th, உனக்கு இந்த வயசு, அவனுக்கு இந்த வயசு, நீயும் அதே ஸ்கூலு, அவனும் அதே ஸ்கூலு, அவன் 100க்கு 100 வாங்குறான், நீ ஏன் வாங்குற? அவன் சொல்லுவான், அப்பா அம்மா வெவ்வேறு. இந்த கம்பேர் புதுசாக பண்ணக்கூடாது. ஆனால் புத்தர் நல்லவனாக இருக்கிறது ஒரு பயலுக்கு பிடிக்கல. அவன் என்ன பண்ணிட்டான் தெரியுங்களா? அவர் குளிச்சுட்டு கரையேறி வராரு சார் நதியில்.
நல்ல காரி மூஞ்சில திப்பிட்டேன். ஒண்ணுமே பண்ணல. அப்படி தன்னுடைய துண்டால அப்படியே முகத்தை தொடச்சிக்கிட்டார் புத்தர். அவனை ஒண்ணு சண்டை போடல, அவன்ட்டு அப்படியே தொடச்சிக்கிட்டார். புத்தர் கூடவே ஆனந்தன் ஒரு சிஷ்யன் இருந்தான். அவன் கேட்டான், ஏங்க இவன் பாருங்க, இவனை எங்கிட்ட விடுங்க, அவனை எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு எனக்கு தெரியும், நீங்க நபருங்க, நான் பார்த்துக்கிறேன். அப்போ புத்தர் ஒரு வார்த்தை சொன்னார், ஆனந்தா, அவர் மீது எந்த தவறும் இல்லை. அவர் கோபப்பட்டார். தன் கோபத்தை வெளிப்படுத்துவதற்கு மொழிகளில் வார்த்தைகளை தேடினார். என்ன வார்த்தை தெரியுங்களா? அவர் கோபத்தை வெளிப்படுத்துவதற்கு மொழிகளில் வார்த்தைகளை தேடினார். ஆனால் கோபத்தை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு நல்ல அந்த சொல் மொழியிலேயே இல்லை. எனவே மொழிகள் வறுமையானவை, மொழிகள் ஊமையானவை. எனவே அவர் அந்த காரியத்தை செய்தார். விட்டுவிடுங்கள். மொழிகள் ஊமையானவை. இது வரைக்கும் யாரும் அப்படி ஒரு ஃப்ரேஸ் யூஸ் பண்ணதில்லை. மொழிகள் ஊமையானவை. நாம் நினைப்பதை சொல்லுவதற்குரிய வலிமை மொழிகளில் கிடையாது. அது மொழியின் ஏழ்மை, மொழியின் வறுமை. வா போகலாம். ஆனந்தன் தள்ள அடிச்சுக்கிட்டான். உங்களுக்கு புத்தியும் இல்லை, ஒன்றும் இல்லைன்னு போயிட்டாங்க. ஆனா அவர் முகத்தை ஒரு வினாடி நினைச்ச இந்த காரி துப்புனவன் ராத்திரி தூங்க முடியல. எவ்வளோ நல்ல மனுஷன், நான் அவரை காரி துப்பிட்டேனே, எவ்வளோ பெரிய தவறு பண்ணிட்டேன், நான் வருத்தம் அடையணும், அவர்கிட்ட போய் மன்னிப்பு கேட்கணும், எங்கே போய் பார்க்க போறேன்னு தெரியலையே. ராத்திரி எல்லாம் துன்பப்பட்டா. மறுநாள் புத்தர் அதே இடமா வராரு, குளிச்சுட்டு வராரு. அவரை பார்த்த உடனே இவன் ஓடி போய் புத்தரோட 2 காலை பிடிச்சிக்கிட்டு, பெருமானே என்னை மன்னிச்சேன்னு சொல்லுங்க, பெருமானே என்னை மன்னிச்சேன்னு சொல்லுங்க அப்படின்னா. அப்போ புத்தர் கேட்டாரு, காலை பிடிச்சவனை பார்த்து ஆனந்தன்ட்ட சொல்றாரு, ஆனந்தா, இப்போதும் அவர் வேறு ஒரு உணர்ச்சியை வெளிப்படுத்த விரும்புகிறார். அதற்குரிய வார்த்தைகள் கிடைக்காததால் இந்த காரியத்தை செய்து விட்டார். எனவே மொழிகள் வறுமையானவை, வா போகலாம். இப்ப வேற ஒரு சாமியார்னா என்ன பண்ணிருப்பான்? கூப்பிடுப்பா, மீடியாலாம் கூப்பிடு, நம்மளை திட்டினவன் காலில் வந்து விழுந்தது நல்ல வீடியோ எடுத்து தெருவா போடுப்பா, நம்ம பவர் என்னவன்னு எல்லாருக்கும் தெரியட்டும். புத்தர் அப்படி சொல்ல, மொழிகள் வறுமையானவை. அவன் சொன்னா அதெல்லாம் இல்லை, என்னை மன்னிச்சேன்னு சொன்னாதான் இந்த இடத்த விட்டு உங்களை போக விடுவேன். புத்தர் ஒரு ஹையஸ்ட் பிலாசபி சொன்னார், நேற்று என்னை வெறுத்த அதே மனோநிலையில் இப்போது நீ இருக்கிறாயா? இல்லை. அப்படியானால் என்னை காரி துப்பியவன் நேற்று வேறு, இன்று உன் மனோநிலை எப்படி இருக்கிறது? வேறு. எனவே அவன் வேறு, நீ வேறு. எவனோ செய்த குற்றத்துக்கு நான் உன்னை ஏன் மன்னிக்க வேண்டும்? எனவே அர்த்தம் இல்லை அப்படின்ட்டு ஒரு உதாரணம் சொல்றாரு. இப்படி திரும்பி, இந்த நதி நேற்றும் ஓடியது, இந்த நதிக்கு அதே பெயர் வைத்திருக்கிறார்கள். ஆனால் நேற்று நான் கால் வைத்த அதே தண்ணீரா இப்போது ஓடுகிறது? இல்லையே. நேற்று ஓடிய தண்ணீர் வேறு, இன்று ஓடுகிற தண்ணீர் வேறு. நதிக்கு வேண்டுமானால் பெயர் ஒன்றாக இருக்கலாம். நேற்று கால் நனைத்த தண்ணீரில் இன்று கால் நனைக்க முடியாது. அப்படி அவன் நேற்றைய மனிதன் வேறு, இன்றைய மனிதன் வேறு. அவனை மன்னிக்க வேண்டிய அவசியமே இல்லை. அவனை விட்டுவிடுவா போகலாம். இது ஹையஸ்ட் பிலாசபி. எந்த மனிதர்களையும் நீங்கள் என்றோ பார்த்த முடிவுகளில் வைத்துக்கொண்டு, அவனை 40 வருஷம் முன்னாடி தெரியும், அவனை 30 வருஷம் முன்னாடி தெரியும், நேற்று வரைக்கும் அயோக்கியனா இருந்தவன் இன்னைக்கு ஞானியா மாறி இருக்கலாம். இன்னைய வரைக்கும் நல்ல பெரிய ஞானியா இருந்தவனை எவ்வளோ ஒருத்தி கவுத்துருக்கலாம், இல்லை அவனே கவுந்திருக்கலாம். ஸோ யாரையும் பழைய கணக்கை வச்சுக்கிட்டு எடை போடாதீங்க. பெர்னாட்ஷா சொன்னாரு, எனக்கு தெரிஞ்ச என் டெய்லர் தான் புத்திசாலின்னார். ஏன்? அப்பப்ப என்னை அளந்து பார்க்கறான்னார். இவங்கெல்லாம் எப்பவோ அளந்த அளவை வச்சுக்கிட்டே என்ன சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு. எனவே எந்த மனிதனையும் நோகடிக்க பேசாதீர்கள். அன்பு காட்டுவதன் மூலம் குடும்பம் சொர்க்கமாகிறது. அன்பு காட்டுவதன் மூலம் ஊரே கோயிலாகிறது. அன்பு காட்டுவதன் மூலம் உலகம் பசுமையான நறுமணமுடைய ஒரு பூஞ்சோலையாக மாறுகிறது. அன்புதான் ஒரு சரியான அளவாக இருக்க முடியும். அன்பை மையப்படுத்தி சிந்தித்தால் விலங்குகள் கூட மனிதனிடத்தில் அன்பு காட்டுகிற போது சக மனிதனிடத்தில் அன்பு காட்ட வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கிறது. எனவே அன்பே அறமென வாழ்க. நன்றி, வணக்கம்.